அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அஹ், பாபு சார், சாருக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருங்க. வெல்கம் சார், பாபு சார். சாமி சார், என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? கிளியர் சார், கிளியர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். பிபிஏ ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் புது புது அர்த்தங்கள் கூடிய, புது புது தகவல்கள் கூடிய நம் வாழ்க்கையை வளமாக்குவதற்காக புது புது அப்டேட்களோடு, புதுப்பித்தலோடு நமது திட்டம் சிஸ்டம் இயங்கி வருகிறது. இதை நாம் அனைவருமே உணர்ந்திருக்கிறோம், புரிந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த அதிகாலை பொழுதில் இத்தனை நபர்கள் இந்த வெளிப்படைத்தன்மையான இந்த கூட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். காரணம், நமக்கான புரிதலை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்திலும் சரி, ஸ்பீடு கிரிப்டோ திட்டத்திலும் சரி, நாம் நம்மை இணைத்துக் கொள்வதன் வழியாக என்னென்ன வாழ்க்கையில் ஏற்றங்கள் வரப்போகிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக, தெரிந்து கொண்டதை நமது அணிக்கு கடத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இந்த காலை பொழுது கூட்டத்தில் நாம் கலந்து கொண்டு வருகிறோம். இந்த காலை நேர கலந்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். நண்பர்களே, இப்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா, தினம் தினம் வாழ்க்கையை ஆனந்தமாக அனுபவிக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக பிபிஏ ஸ்பீட் கேஷ் 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இது ஒரு மாபெரும் வாய்ப்பு. இந்த 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம் எந்த அளவிற்கு நாம் பயன்படுத்த போகிறோம், நமது அணிக்கு இதை நாம் தெரிவிக்க போகிறோம் என்பதை நாம் இந்த காலை பொழுதில் முழுமையாக புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு, இதை பற்றி மிக அழகாக தெளிவாக நேற்று மாலை 6 மணிக்கு ஒரு இணைய வழி கூட்டம் ஏற்பாடு செய்து, இந்த வேலட் பின் எவ்வாறு பகிர்வது, டிரான்ஸ்ஃபர் செய்வது, மற்றவருக்கு தருவது, அதை எப்படி ஆக்டிவேஷன் செய்வது என்பதை பற்றியும், தொடர்ந்து இன்று நேற்று மாலையே நடந்தது இந்த வேலட் 1000 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய அந்த வேலட் எப்படி நாம் பெறுவது, வாங்குவது என்பதை பற்றியும் நமக்கு அந்த இணைய வழி கூட்டத்தில் முழு வெளிப்படை தன்மையாக நமக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த கூட்டத்திற்கு வந்திருந்த நண்பர்கள் அத்தனை பேரும் அதை பார்த்து புரிந்து கொண்டு இருப்பார்கள். மிக எளிமையான ஒரு வழி, மிக யதார்த்தமாக அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. அதை பற்றி இன்று நாம் பார்ப்போம். இன்றைய நாள் வியாழக்கிழமை, சிஸ்டம் புரமோட்டர்களுக்கான நாள். இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டம் புரமோட்டர்கள் ஹேண்ட்ரைஸ் செய்யவும். சார், பாபு சார், சிஎஸ்ஆருக்கு வந்து தேங்க்யூ. இப்போ திரு அனைவராலும் அன்பாக சிஎஸ் என்று அழைக்கக்கூடிய திரு சி சுப்பிரமணியம் சார் அவர்களை அழைக்கிறேன். வெல்கம் சார். இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவும் வெற்றிகரமான நாளாக வாழ்த்துக்கள். அருமையான காலை பொதுல ஒரு அழகா மனவள பயிற்சி ஒன்று கொடுத்தீங்க. எல்லாருக்கும் தேவையான ஒன்று.
என்னைக்குமே வந்து மிலிட்டரி மாதிரி ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல நம்ம மனசை சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மனசு சொல்றதை நம்ம கேட்க முடியும். ரொம்ப அருமையான விஷயம் காலையில பண்ணீங்க, அதுக்கு நன்றி. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷமான விஷயங்கள் என்னன்னா, இதுல பயணிச்சுட்டு தொடர்ந்து இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிடமும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிற ஒரே திங்கிங்ல நம்ம கிரியேட்டர்ஸ், அந்த சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் எல்லாரும் இருக்கிறதுனால எங்கே போகும் இந்த பாதை அப்படிங்கிறது மாதிரி எப்படியோ ஒரு 100-120 நாளைக்கு முன்னால ஆரம்பிச்ச இந்த பயணம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இன்னைக்கு வந்தாச்சு, இவ்வளவு 22,000 பேர் வந்துட்டாங்க, வந்ததுக்கு அப்புறம் இமிடியேட்டா அந்த லெவல் பிளான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியாச்சு, மேபி டுமாரோ எல்லாருக்குமே வந்து பணமழை பொழியக்கூடிய ஒரு நாளா மாறும். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்காசுகள் எல்லாரும் வேலட்லயும் வந்து நிக்கிற மாதிரியான விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. இந்த பயணம் இதோட முடியறது இல்லை. அவங்களோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்தால கிரிப்டோங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துட்டு வர்றாங்க. இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது முதல்ல இதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த வெளியில நிறைய நண்பர்கள் எல்லாம் என்கிட்ட பேசும்போது எல்லாரும் கேட்கறதெல்லாம் வந்து எப்படி சாத்தியம் உங்களால இந்த மாதிரி இப்ப நிறைய ப்ராடக்ட் பேஸ் நிறைய இந்த மாதிரி ஹெல்பிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரிவர கொண்டு போக முடியாத ஒரு காரணத்தினால அவங்களே நிறைய அந்த ப்ராடக்ட் பேஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நிறைய டூரு ப்ராடக்ட் பேக்கேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நிறைய இப்படி மாறிட்டாங்க. இப்ப நம்ம மட்டும்தான் நம்மளுடைய பயணம் மட்டும்தான் தொடர்ந்து இருக்கிறதுக்கான காரணம் இங்க இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட ஆங்கிலத்துல இன்வால்மெண்ட்னு சொல்லுவாங்க, அது மட்டுமே தான். இந்த தொடர் பயணம் தான் வந்து நல்லா இருக்கும். அதாவது வேகமா ஓடி சின்ன தூரத்தை கடக்கிறத விட மெதுவாக போய் நெடுந்தூரத்தை பயணம் பண்றதா உண்மையான வெற்றி. தொடர் முயற்சி நிச்சயம் வெற்றிப்பாங்க. அதுக்கான எல்லா வழிகளையும் இன்னைக்கு வந்து எங்கெங்க பிரிஞ்சு இன்னைக்கு சார் வேற ஒரு இடத்துல, ராமகி சார் வேற இடத்துல இருக்காரு, பாபு சார் வேற இடத்துல இருக்காரு, சங்கர் சார் வேற இடத்துல இருக்கிறாங்க. ஆனா இவங்க மனநிலை எல்லாமே ஒரே இடத்துலதான் இருக்கும். வந்துட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தால் கூட இன்னைக்கு இந்த இதுக்காக ஒவ்வொரு நாளும் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த அர்ப்பணிப்பு தான். அந்த அர்ப்பணிப்பு முன்னோக்கி அவங்க கேப்டனா இருந்து செயல்படுறதுனால நம்மளும் அதை பின்னோக்கி போறதுனால நம்மளுக்கான சக்சஸ் எல்லாமே வந்துருது. இப்போ இந்த வெள்ளிக்கிழமையில இருந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் நம்மளுடைய அணியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு புதிய ஒரு பொலிவு. தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அந்த மாதிரியான வாய்ப்புகள் வருதுங்க எல்லாத்துக்கும் தெரியும். இதை எப்படி செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ட்ராட்டஜி ஒன்று தனித்தனியா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அணியை அவங்க செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் தனித்தனியா இருக்கும். இப்ப புதியதாக இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறவங்களுக்கும் கூட இது ஏதோ 120 நாட்களுக்கு முன்னால வந்தவங்களுக்கு தான் இந்த ஒரு பெரிய வாய்ப்பு ஆயிடுச்சு, நம்ம முதல்ல ஜாயின் பண்ணிருக்கோங்கிறதுலாம் இல்லை. இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷத்துல நீ காலையில 6:30 மணிக்கு ஒருத்தர் லாகின் பண்றா கூட அவருக்கும் இந்த வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. முன்னால ஜாயின் பண்ணவங்க அதிர்ஷ்டசாலிகள், இப்ப ஜாயின் பண்றவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா எல்லா ரோடையும் கிளியர் பண்ணி ரொம்ப மெதுவா நல்ல அவங்களுக்கு எல்லாம் ஒரு சுமூகமான ஒரு கம்ஃபர்ட் சோனை ஏற்படுத்தி கொடுத்ததுனால இப்ப வரும்போதே அவங்களுக்கு அவங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க யாரெல்லாம் வந்து நேரத்தெல்லாம் வந்து ஒரு நண்பர் வந்து அந்த வேலட் கேட்கும் போது முதல்ல ஒரு நண்பர், அவர் நேம் பேரு எனக்கு ஞாபகம் இல்ல, எனக்கு முதல்ல 2,12,10,000 எனக்கு வேலட் வேணும்னு கேட்டார். அப்ப 2,10,000 வேலட் கேட்கறது வந்து உடனடியாக 2,10,000 அனுப்பிச்சு அந்த வேலட்டை வாங்கியிருப்பார் அவர். பாக்யராஜ் வந்து 3 லட்சம் சம்திங் கேட்டார். இது என்னன்னா அவங்களுடைய அணிக்கு அதை கொடுக்கறது மூலமாக மட்டுமில்லாம இந்த வேலட் மூலமாகவே முதலீடு இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து 2 விஷயம். உன்னோட நேரம், உன்னோட உழைப்பு, உன்னோட மணி, நம்மளுடைய எது இருக்கோ அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இப்போ வந்து இந்த வேலட்டுங்கிறது வந்து இன்னைக்கு நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, இல்லைன்னா இந்த நோட்ல நம்ம சொல்லி வச்சுக்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க டைரியில. இந்த வேலட்னு சொல்லக்கூடிய விஷயம் இஸ் மிராக்கிள். இன்னைக்கு ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனம் எங்களுக்கு, நான் கிரிப்டோல வந்து எனக்குள்ள அனுபவம் வேண்டாம் வந்து கிரிப்டோல வந்து நான் இப்ப எல்லா நண்பர்களும் கிரிப்டோக்குள்ள இருக்காங்க. கிரிப்டோல தான் நான் ரொம்ப அதிகமாக ஏர்ன் பண்றது வந்து என்னோட ஒரு நாள் பேவுட் வந்து பாத்தீங்கன்னா 1,17,000 பர் டே வரைக்கும் என்னால் ஏர்ன் பண்ணிருக்கிறேன். அது வந்து அது வேற ஸ்டேக்கிங் பிளானா அப்படி போனதுனாலதான் என்னால அதை கண்டினியூ பண்ணல. பர் டே வந்து என்னோட இன்கம் வந்து 1,10,000, 1,18,000, 1,18, 1,20 மாதிரிலாம் டெய்லி 4 நாள் திருச்சியில மீட்டிங் எடுத்தேன்னா 5வது நாள் அப்படியே பிடிபி பண்ணும்போது 4,50,000 ரூபாய் கேஷாவே எடுத்துட்டு வருவேன். சோ அந்த மாதிரி எல்லாம் கிரிப்டோல மட்டும் தான் இருக்கும். பட் அந்த மாதிரியான கிரிப்டோ வந்து முழுக்க அந்த ஸ்டேக்கிங் சிஸ்டம் இது வந்து நம்மளது அப்படி இல்லை.
நம்மளது அப்படி இல்லாம ரொம்ப அருமையா அந்த வழி மட்டும் தான் கொண்டு வந்ததை தாண்டி இந்த வேலட்டை வாங்கி இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு நிறுவனங்கள் வந்து ஒரு ஒரு காயினை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் யூட்டிலிட்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்டு கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுவாங்க. நம்ம கம்யூனிட்டி டெவலப் பண்ணா சார் நிறைய வந்தா தான் சார் நம்மளுக்கு இப்படி வரும் இன்கம் வரும் ரேட் ஏறும்பாங்க. பட் இங்க நம்மகிட்ட ஆல்ரெடி வி ஹாவ் அ கம்யூனிட்டி. 22,000 பேர். இன்னும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பாத்தீங்கன்னா எப்படி 100வது நாளைக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் 4 நாள் 5 நாள் 7 நாள்ல 2000 ஐடி 3000 ஐடியை தாண்டி போன மாதிரி வேகம் இருக்கும். அதே வேகம் இப்ப இருக்கும். தெரியும் எப்படி எந்த மாதிரி இதோட டேக் ஆஃப் எப்படி ஆகுங்கிறது வரைக்கும் தெரியும். அந்த பல்ஸ்லாம் தெரியும். அது மாதிரி நிறைய பண்ணி பார்த்தாச்சு. அப்போ வரும்போது இந்த வேலட் இன்னைக்கு யாரெல்லாம் வாங்கி வச்சு யாரெல்லாம் பண்ணிருக்காங்களோ நீங்க தான் இன்னைக்கு நம்மகிட்ட தான் அந்த வேலட்டோட வேல்யூ வந்து இப்ப நீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 100 டேஸ்ல இந்த வேலட் போயிட்டு இருக்கும்போது டோட்டலாவே இதோட சப்ளை 50 லட்சத்துக்கு மட்டும்தான் அந்த வேலட்டு சப்ளை ஆகும். அந்த 50 லட்சத்துக்கு வேலட் தான் டோட்டலா இங்க சர்க்குலேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் 50 லட்சத்துக்கு மேல வேலட் கிரியேட் பண்ண மாட்டாங்க, கிரியேட் பண்ண முடியாது. அப்ப இந்த 50 லட்சம் வேலட் மட்டும்தான் இருக்கும். ஆனா இங்க 5 கோடி ரூபாய் பிசினஸ் நடக்கும். 5 கோடி என்ட்ரிகள் உள்ள வரும். எல்லா பக்கம் வரும்போது இந்த 50 லட்சத்து ஒருத்தர் உள்ள வேலட் தான் 5 கோடி வேலட்டா வேல்யூவா மாறும். அப்ப யார் யார்கிட்டலாம் இங்க வேலட் இருக்கோ நீங்க இப்ப வாங்கி வச்சிருக்க வேலட்டோட வேல்யூ இவ்வளவுதான் ரேட்டு. யாரெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்களோ இப்ப என்கிட்ட இருக்கு. இப்போ என்கிட்ட ஒரு 50 வேலட் இருக்கு. ஒருத்தருக்கு ஐடி போட்டா அவனுக்கு இமிடியேட்டா நீங்க வேலட் வச்சிருக்கீங்க, அந்த வேலட் உங்களுக்கு ஏர்னிங்ல வந்தது, அது இமிடியேட்டா என்கேஜ் பண்ணணும் அப்படின்னா யார்கிட்ட உங்கள்கிட்ட கீழே இருக்கா உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க. அப்ப கேட்கும்போது டிமாண்ட் கிரியேட் ஆகும். பெரிய விஷயம். நீங்க சாதாரணமா ஏதோ ஒன்று யோசிக்கல அவங்கலாம் வந்துட்டு. ஸோ இந்த வேலட் சிஸ்டம்ங்கிறது ஒரு லிமிடெட் வேலட்டா வைக்கிறதுனாலையும் பிசினஸ் அதிகமாகிறதுனாலையும் இங்க யார் யாரெல்லாம் வேலட்டை நிறைய யூஸ் பண்ணிருக்கோங்களோ பெரிய பெரிய வாய்ப்பு. இதுக்கு அடுத்தால முடிக்கும் போது கிரிப்டோ முடிஞ்ச பிறகு சங்கர் சார் பேசும்போது அதுக்கும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ல வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாமே அவங்களா அந்தந்த நேரங்கள்ல சொல்லும் போது நல்லா இருக்கும். இந்த ரோட் மேப்புங்கிறது வந்து எனக்கு நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வரைக்கும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க வரைக்கும் தெரியும். என்ன ஒண்ணு இந்த லெவலுங்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தது முன்னால கொண்டு வந்ததோட விளைவு இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு பெரிய புத்துணர்ச்சியோட இருக்கோம். இது எல்லாரும் நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறது மட்டும் நான் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹேவ் a nice day. Thank you. நன்றி சார், நன்றி. தொடர்ந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர்களை அழைக்கலாம். ஓ, சிஸ்டம் ப்ரொமோட்டர் இந்த கூட்டத்துல ஒரு 16 நண்பர்கள் தான் இருக்குமா? மகிழ்ச்சி. எல்லாம் நீங்க பேச கூப்பிட்டுருக்கீங்கிறதுனால ஆண்ட்ரைஸ் பண்ணாம இருக்காங்க. ஓகே சார். நன்றி, நன்றி சார். சார், ஜாசன் சார் மணப்பாறை அவருக்கு வந்து கோஹோஸ்ட் கொடுங்க சார். இன்னைக்கு ஜாசன் சார் தான் கூட்டத்தை வழிநடத்தி கொண்டு போக போறாங்க. வெல்கம் சார், திரு ஜாசன் சார். கேக்குதா சார்? கிளியர் சார், கிளியர் சார். இப்போ சிஸ்டம் ப்ரொமோட்டர்கள் இருக்காங்க. இப்போ பிபிஏ வேலட் குறித்தும் அவர்களது அணிகளுக்கு எவ்வளவு வேலட் தேவைப்படும், எத்தனை பேர் வந்துட்டு வேலட் பின் ஆக்டிவேஷன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் நம்ம சிஸ்டம் ப்ரொமோட்டர்கள் ஷேர் பண்ணிக்க போறாங்க. இங்க ஒவ்வொருத்தரா நீங்க இன்வைட் பண்ணலாம் சார், அழைக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலை நேர கூட்டத்தில் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். 100 நாட்களை கடந்து நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். 22,000 நபர்கள். இதுல என்னன்னா, நம்ம ஆரம்ப காலகட்டத்துல ஜூன் மாதம் நிறைய சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் நிறைய நமக்கு இத்தனை நாளைக்குள்ள நம்ம 12 பேரை முடிச்சு நம்ம சிஸ்டம் ப்ரொமோட்டரா வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எவ்வளவு ஃபாஸ்ட் அந்த 30-35 நாள்லயே நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா உள்ள வந்து நிறைய சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம திருச்சி மீட்டிங்காக எல்லாமே ஃபார்ம் ஆகி வந்தோம். நம்ம
அந்த வேகம் இப்ப இருக்குதான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். காரணம் என்னன்னா, ஒரு டைமை கொடுத்து நம்மள சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆக்குனாங்க. மறுபடியும் கொஞ்சம் 3 days 5 days கிரேஸ் டைம் கொடுத்து நம்ம அந்த மீட்டிங்காக நம்மள வரவழைச்சாங்க. ஆனா இப்போ அந்த 100 நாட்களை அதுக்கப்புறம் வந்து 60 daysல அந்த ஸ்பீடு இல்ல. நிறைய சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் வந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாறிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த 40 days இந்த 40 லெவல் பிளான் வந்ததுக்கு அப்புறம் இந்த 3 நாள்ல அந்த 40 days பிளான் எவ்வளவு பெரிய அற்புதமான வாய்ப்பு நமக்கு. அந்த 30 நாள்ல போட்ட உழைப்ப தயவு செய்து உங்க ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஆக்டிவ்ஸ் எல்லாம் மாத்தி இதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு அருமையான வாய்ப்பு, தினம் தினம் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை, அருமையான பிளான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூஸா நீங்க உங்க செல்ஸ் எல்லாம் ஆக்டிவ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ நான் ஒவ்வொருத்தரா நான் இன்வைட் பண்றேன். ஆதிமூலம் சார், உங்களுக்கு நான் அன்வைட் ஆப்ஷன் கொடுக்குறேன் சார். பேசலாம் சார். தேங்க்யூ. என் பேர் நான் வந்து செந்தில் சார் மூலமா தான் நான் அதில் உள்ள இணைஞ்சேன். 5ஆம் தேதி 7ஆம் தேதி மே மாதம் சேர்ந்தேன். ஆனால் அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைச்சேன் பிள்ளை. இப்போ போக போக கொஞ்சம் சுலோவாக இருந்தது நிலைய இந்த 40 லெவல் இன்கம் வந்து எல்லாரையும் உத்வேகம் கொடுத்து உற்சாகம் கொடுத்துருச்சு. ஏன்னா அது அந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்குதுன்னு இப்போ ஒரு அளவு அதை அனலைஸ் பண்ணக்குள்ள எல்லாருக்கும் அது விளக்கம் தெரியக்குள்ள நம்மளுக்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெரிய சந்தோஷமா இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறிச்சுன்னா மகிழ்ச்சி, ஆனந்தம், பேரானந்தம், பெரிய மகிழ்ச்சி எல்லாம் இருக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறல தான் வேற அது நெகட்டிவ், அது நம்ம பிளான் பண்ணிங்க. ஆனா இப்ப நம்மளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறிடுச்சு, அப்போ மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம், ரொம்ப இது. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அது கிடைக்கும் அப்ப இதை மனதார ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கும், சிஸ்டம் மேனேஜரா இருக்கும் இருந்து எந்த அளவுக்கு நம்ம எடுத்து மக்களுக்கு சொல்லி நம்ம இது போவோம். ஏன்னா என்னிட்ட வந்து 17 பேர் இருக்காங்க என்னுடைய டீம்ல. இதோட ஒரு 5 பேருக்கு எல்லாம் பண்ணி இது பண்ணி 5 தான் வாங்கினேன். 5 எல்லாருக்கும் பண்ணிட்டு இன்னும் மேலும் கொண்டு வந்து வாங்கிடுவேன். வாங்கி உங்களுக்கு வேலட் இது பண்ணிட்டேன்னா அவங்களும் வந்துருவாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம உற்சாகமும் ஒரு உத்வேகம் இருக்குதுன்னா அந்த அளவுக்கு இது கிடைச்சிருக்கு. ஸோ இதை நல்லா கொஞ்சம் சற்று உணர்ந்து நம்ம செஞ்சோம்னா அற்புதமான ஒரு வாய்ப்பு. நல்ல நிறைவான கொஞ்சம் தாமதம் நல்ல நிறைவா இருக்கும். அற்புதமா எல்லோரும் சேர்ந்து செய்யலாம். எல்லாரும் அவங்க அடுத்தவங்களுக்கு நம்ம டீம்ல உள்ளவங்களுக்கு நம்ம மிகவும் அவங்களுக்கு அந்த இது என்னென்ன எப்படி இருக்குங்கிறத ஒரு தன்மையை அடுத்து சொல்லி விளக்கம் கொடுத்து நம்ம அவங்களுக்கு கொண்டாந்து மேலும் உயர்வதற்கான ஒரு வழி கிடைச்சிருக்குன்னா மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஆதிமூலம் சார். முதல்ல உங்க டீம்கிட்ட நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அதே இதை உங்க டீம்கிட்டையும் சொல்லி இதனால என்ன ஃபியூச்சர் நம்ம பிளான் என்ன, எப்படி இதை கொண்டு போறோம், இதனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்க டீம்கிட்ட சொல்லுங்க. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் நம்ம அரக்குளம் ராமலிங்கம் சார் இன்வைட் பண்றேன். வாங்க சார். ஐயா வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது சார், பேசுங்க சார். அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். என்னை அறிமுகப்படுத்தவர் வந்து அரக்கோணம் ஜீவநேசன். என்னுடைய டாப் லீடர் வந்து மிஸ்டர் பாக்கியராஜ் சார். நான் இதுல இணைஞ்சு ஒரே மாசத்துலயே 12 பேர் டைரக்டா கொடுத்தேன். இப்ப என்னுடைய டைரக்ட்ல 22 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் இந்த 40 லெவல் வேலட்டுக்கு 45 வின்னு வாங்கினேன். 45ல இப்ப 10 பேருக்கு நான் ஆக்டிவேஷன் பண்ணேன். மீதியை வந்து என்னுடைய அப்ளைன் ஜீவநேசன் சாருக்கு 30 கொடுத்துருக்கேன். அது இன்னைக்கு வந்து ஆக்டிவேஷன் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்ல, இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் யாரு எங்க எப்படி ஒர்க் பண்ணாலும் நமக்கு வருமானன்றத இங்க வந்துள்ள 213 பேரும் புரிஞ்சுக்கணும். எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, யாரு எங்க சேர்ந்தாலும் உடனே க்ரோடு வரும். அந்த க்ரோடு வர்றதுனால நமக்கு என்ன ஆகும், நம்முடைய இன்கம் தடைப்பட்டது சீக்கிரமா வரன்றதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் நான் செயல்படுறேன். நேற்று என்னுடைய அப்ளைன் வந்து மிஸ்டர் ஜீவநேசன் சார் வந்து என்னை கூட்டின்னு போயிட்டு என்னுடைய அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கினவங்களுக்கு இன்கம் வந்து வந்தும் அவங்க வந்து 2 பேர் பண்ணாத இருக்காங்க, அதை எப்படி பெற வைக்கிறது, கொஞ்சம் பேசுங்கண்ணா அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன பண்ணேன், அந்த மொத்த பேர் நம்பருக்கும் ஃபோன் பண்ணேன். ஒவ்வொரு நம்பரா கொடுத்தாரு. ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்து இப்போ புதுசா வந்து இது மாதிரிலாம் லான்ச் ஆயிருக்குது. நம்முடைய இதை நான் சுருக்கமா சொல்றது நான் சொல்றேன். என்னென்ன இப்போ வந்திருக்குதோ அந்த அப்டேட் சொல்லி அதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிருக்கீங்க, அதை நீங்க தக்க வச்சுக்குமா வேணாவா? இப்போ வந்து 22,000 பேர் இருக்காங்க. நீங்க உதாரணத்துக்கு 700வது நபர்ல இருக்கீங்க.
இப்ப நீங்க உங்களை கண்டினியூ பண்ணீங்கன்னா அந்த சீனியாரிட்டி தக்க வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 23,000 கீழே போயிடுவீங்க. இது உங்களுக்கு தேவையா? அதனால நான் சிஸ்டம் ப்ரொமோட்டர் மட்டும் இல்ல அட்மின்லயும் இருக்குன்றதுனால அந்த அட்மின்ல இருக்கிறத இதெல்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு பேசினேன். அப்போ ஒரு 10 பேருன்னு பேசுனேன். அந்த 10 பேரும் இந்த 2-3 நாளுக்குள்ளேயே 2 பேரை நான் வந்து பண்ணிடுறேன் சார், கண்டிப்பா பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நேத்துக்கு முன்னாள் பாத்தீங்கன்னா அவர் ஜீவனேசன் சார் என்ன பண்ணிருக்காரு, ஒரு 50 மகளிரை கூட்டி நம்மளுடைய ஜூம் மீட்டிங்க லைவா ஒரு 4-5 மொபைல்ல அந்த மகளிருக்கு காமிச்சிருக்காரு, லைவா பேசுறத காமிச்சிருக்காரு. அதை பார்த்தவங்க எல்லா மகளிரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நேத்து என்ன பண்ணாரு, என்னை கூட்டி போயிட்டு டைரக்டா அவங்க 1-to-1 பேசுறதுக்கு நீங்க வாங்கினான்னு என்னை கூட்டி போனாரு. அதுக்குள்ளேயே மழை வந்ததுனால ஒரு இடத்த ஒதுக்கி நின்று இந்த 10 பேர் பேச முடியுது. சரி, நான் இன்னைக்கு நீங்க கண்டிப்பா வாங்க, நம்ம எல்லாரும் கூட்டி நாங்க அரேஞ்ச் பண்ணி நான் வைக்கிறேன், நீங்க டைரக்டா பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால யாரு எங்க வேலை செஞ்சாலும் நம்ம டீம் தான் முன்னேறணும், நம்ம தான் முன்னேறணும்னு நினைக்காம பிறரை வாழ வைத்து வாழ் என்ற கான்செப்ட் பிரகாரம் இங்க இணைஞ்சுள்ள இங்க பேச இருக்கிற எல்லா சிஸ்டம் ப்ரொமோட்டரும் நம்ம இந்த பிபிஎஸ் ஸ்பீட்கேஸ்ல நம்பி நம்ம வெளிப்படுத்தன்மையோட வேலை செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில முன்னேறலாம், நாமும் முன்னேறுவோம், பிறரை முன்னேற வைப்போம், ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். வாய்ப்பு குறித்துக்கு நன்றி ஐயா. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ நீங்க டைரக்டா பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. அதுவும் இல்லாம நம்ம ஜூம்லயும் நிறைய பயிற்சி பத்திரிகைகள் வச்சிருக்காங்க சார். ஸோ உங்களுக்கு நேரடி தொடர்புல உள்ளவங்க, நீங்க அறிமுகப்படுத்துறவங்களை இந்த பயிற்சி பத்திரிகை அமர வச்சீங்கன்னா இது அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸா இருக்கும் சார். தேங்க்யூ சார். அடுத்து நம்ம பழனிவேல் சார் நான் கால் பண்றேன் சார். தேங்க்யூ. வாங்க சார் பழனிவேல் சார். பழனிவேல் சார். ஓகே, அடுத்து மிஸ்டர் பிரபு சார். வாங்க சார், உங்களை இன்வைட் பண்றேன் சார். வணக்கம் சார். சார் கேக்குதுங்களா? கேட்குது சார், பேசுங்க சார். சார் வணக்கம், நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன் சார். என்னைய அறிமுகப்படுத்தினர் வந்து காரைக்கால் ரமேஷுங்க. நான் அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நேரடியாக ஒரு 14 பேர்த்து கொடுத்துருக்குங்க. இதுல வந்து இந்த இபின் வந்து பாத்தீங்கன்னா இந்த 30 rupees பின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு வந்து ஆக்டிவேட் வாங்கி ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ 1000 rupees வேலண்ட் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்காக ரெடியா இருக்கு சார். தேங்க்யூ சார், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். நெக்ஸ்ட் ஜிகிதர் சார். Hello, good morning everybody. So, என்னோட நேம் கிரிதர். நான் வந்து சென்னையில இருந்து கனெக்ட் ஆயிருக்கிறேன். இனிய இன்ட்ரடியூஸ் பண்ணது மிஸ்டர் செந்தில் அழகன் சார். அவரும் சென்னை தான். ஒரு 12 மெம்பர்ஸை டைரக்டா ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் என்னோட அந்த 12 மெம்பர்ஸ் மூலமா கீழே இது வரைக்கும் ஒரு 60+ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் இப்போ யார் யாரெல்லாம் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இபின் வாங்கி இருக்கிறேன். இனி ஒவ்வொருத்தருக்கா அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஒரு 4-5 பேருக்கு ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஒவ்வொருத்தரையும் கால் பண்ணி அவங்களுக்கு அந்த இதோட இந்த 40 levels ஆஃப் இன்கம் பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டடா தான் இருக்கிறாங்க. இனிமேல் சும்மா இருக்க முடியாது யாராலையும். அந்த மாதிரி அதோட இது இருக்குது, அவுட்புட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்ப புதுசா ஒரு 4-5 பேர்கிட்ட இந்த நேரத்துலாம் கால் பண்ணி பேசியிருக்கேன். அவங்கள்ட்ட இந்த 40 levels ஆஃப் இன்கம் அதை பத்தி சொல்லும்போது அவங்க எல்லாரும் யாரு அப்படின்னா அதுல 2 பேரை பத்தி சொல்றேன். ஸ்விக்கியில டெலிவரி பண்ற ஒருத்தர், அப்புறம் என் வீட்டுல வைஃபை கனெக்ஷனை கரெக்ஷன் ஒரு சின்ன இதுக்காக வந்து கரெக்ட் பண்ண வந்த ஒரு சின்ன பையன். இவங்கள்ட்ட நான் இதை பத்தி சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இதுல வர இன்கம் அப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஒவ்வொரு
லெவல்ல ஒரு 2 பேரை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாலே இந்த மாதிரி வரும் இன்கம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 1024 10th லெவல்ல வரும்போது நியர்லி 10,240 rupees வரும். அதே இது அடுத்த ஒரு 1 வீக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் இதை செய்யும்போது 2048 அப்படின்னு வந்துடும். அப்போ நெக்ஸ்ட் வீக்கே உங்களுக்கு 20,480 rupees வரும். அதுக்கு அடுத்த வாரம் 40,000 சம்திங் வரும். இப்படி எல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே வராது இன்கம். இது மினிமம் ஒர்க் நீங்க செய்யறதுனாலே வரக்கூடிய இன்கம் இந்த மாதிரி இருக்கும். அது இப்போ ஒரு 20th லெவல்னு நான் சொல்லும்போது நியர்லி 10 lakh people உங்க அந்த லைன்ல வந்திருப்பாங்க. இதுக்கு நீங்க செய்யறது ஒரு ஜஸ்ட் 2 members கரெக்டா மோட்டிவேட் பண்ணி அதை புரிய வைக்கிற வேண்டியதுதான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சும்மா 10,000 பீப்புளையும் நீங்க ஃபாலோ பண்ணணும்னே கிடையாது அப்படின்னா சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, இது எந்த மாதிரி போகும். அது சொல்லி கொடுக்கும் போதே எனக்கு ஒரு சந்தோஷமாவும் இருக்குது. இது எப்ப இது ஆக்டிவேட் ஆகி அது பார்க்கணுங்கிற ஒரு ரொம்ப ஈகரா இருக்கிறேன். இது ரொம்ப ஈஸி. இனி ஒவ்வொருத்தரையும் நம்ம கன்வின்ஸ் பண்ணி இதுல ஒர்க் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அப்ப நீங்க சொன்னீங்க அந்த வாய்ப்பு வந்து நான் ஒரு ஸ்விக்கி டெலிவரி பாய்க்கும் ஒரு வைஃபை கனெக்டருக்கும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சார், இந்த பிளானை வந்து நீங்க யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம் சார். ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து நிறைய நிறுவனங்களை வந்து இந்த லெவல் கேள்விதான் பண்ணுறாங்க. ஆனா அந்த லெவல் இது வந்து எவ்வளவு சாத்தியக்கூறு நம்மள்கிட்ட எவ்வளவு பக்காவா பண்ணிருக்காங்க. இது போக போக நான் அதோட இதை வந்து அதை அனுபவிக்கலாம் தெரியும். ஸோ நல்லா ஷேர் பண்ணிங்க சார். தேங்க்ஸ் சார். இதுல இன்னொரு ஒரு சின்ன விஷயம், அந்த வைஃபை பாய் அந்த ஒரு சின்ன பையன் 23 years old, அவர்கிட்ட இதை பத்தி சொல்லும்போது அப்படியே ஸ்டன் ஆகி உட்கார்ந்துட்டு, இதுனா கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நியர்லி 30 members இருக்கிறாங்க, நான் கண்டிப்பா சொல்றேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு அவன் என்னைய கேட்க ஆரம்பிச்சிட்டான். நான் அப்போ சொன்னேன், இது ஒரு 2 members கூட ஜாயின் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. எல்லாரும் நெகட்டிவா பேசுறவங்களும், டிஸ்கரேஜ் பண்றவங்களும், நக்கலா பேசுறவங்களும், இந்த நெட்வொர்க்கே இப்படிதான் அப்படி இப்படின்லாம் நெகட்டிவா பேசுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. யாரா இருந்தாலும் அவங்கள என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க. நீங்க உங்களால அவங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம் கஷ்டம். யாரா இருந்தாலும் என்கிட்ட பேச சொல்லுங்க, என்னை கனெக்ட் பண்ணுங்க, எங்க வேணாலும் கூப்பிடுங்க, நான் வந்து பேசுறேன் அப்படின்னு நான் சொன்னோன்னே அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. நீ அவரை ஃபாலோ பண்ணணும். ஸோ அது ஈஸிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. எல்லாருமே நம்ம ஈஸியா நிறைய பேரை ஜாயின் பண்ண வைக்கலாம். ஏன்னா எல்லாருமே வெளியில இப்ப ஒருத்தர் பைக்ல போறாங்க, நடந்து போறாங்க, கார்ல போறாங்க, யாரை பார்த்தாலும் ஒரு மணிக்காக தான் ஓடிட்டு இருக்காங்க. இதுக்காக ரொம்ப ஓடணும்னே தேவையில்லை. இருந்த இடத்துல இருந்தே நம்மள தெரிஞ்சவங்க ஒரு நம்ம சொல்றத கேட்கறதுக்கு ஒரு 2 பேர் கூட இருக்க மாட்டாங்களா? 2 பேர் கூட நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க அப்படின்னா நம்ம வாழ்றதே வேஸ்ட். அந்த மாதிரி தான் இது. அது மினிமம் 2 பேரை சேர்க்கறதுலாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஆனா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இருந்து கேட்க மாட்டேங்கிறாங்க, சும்மா ஓடிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு டைம் இல்லைன்னு ஓடிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் இருந்து புரிய வைக்கணும். அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். அதெல்லாம் ஈஸியா செய்து கொண்டு வந்துட முடியும். அந்த அளவுக்கு இந்த 40 லெவல் இன்கம் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொருத்தரும் கேட்கறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாரோட லைஃபும் வேற மாதிரி மாறிடும். நோ டவுட். ஓகே, ஷூர் சார். தேங்க்யூ. அதை முதல்ல அந்த பையனுக்கு முதல்ல அந்த பிளான் ஃபுல்லா அவருக்கு கிரியேட் பண்ணுங்க. நான் ஜூம்ல உட்கார வைங்க. அவர் மூலியமா சொல்லுங்க. உங்க டீமை நல்ல விதமா கொண்டு போங்க சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் விளையாண்டி சார் இன்வைட் பண்றேன். கோ ஹவுஸ்ல தான் சார். சார் எல்லாருக்கும் இனிமையான, உற்சாகமான, மகிழ்ச்சியான காலை வணக்கம். என் பேர் வெள்ளையாண்டி. நான் புதுக்கோட்டையில கரெக்டாக இருக்கேன். நான் வந்து சிஸ்டம் ப்ரமோட்டராகவும் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். எனக்கு வந்து இப்போ அட்மின் யாருன்னு தெரியல சார். நான் வால் அட்மின் வாங்கலாம். என்னோட
அப்படின்னு தரேன் எனக்கு தரல. இது எப்படி சார் இது பண்றது? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஈவேலட் வந்து இல்ல ஒரே நிமிஷம் சார், ராமலிங்கம் பேசுறேன். வெள்ளையாண்டி சார், நீங்க பாபு சார் நம்பர் உங்கள்ட்ட இருக்குல்ல? ஆயிருக்கு சார். அவரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பாலகிருஷ்ணன் சார், ராணிப்பேட்டை. உங்க அன்மியூட் பேசுங்க சார். பாலகிருஷ்ணன் சார் தான் இருக்கீங்க. சார் அடுத்து ஜான் ரமேஷ் சார், நீங்க பேசலாம் சார். குட் மார்னிங் சார். பிபிஏ ஸ்பீட் கேஷ் தலைவர் அனைவருக்கும் என்னுடைய உற்சாகமான காலை வணக்கம். நான் தினந்தோறும் மக்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தினவங்க பாபு சார் தான் எங்க குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. என்னுடைய அப்ளைன் பாத்தீங்கன்னா சுரேஷ்குமார், எங்களுடைய மகன் தான் எனக்கு அப்ளைனு. அப்படி இருக்கிற வேலையில இப்போ இந்த 30 ரூபாய் பின்னு வாங்கி ஒரு 5 பேருக்கு நான் ஆக்டிவேட் பண்ணிருக்கிறேன். அதே சமயத்துல வந்து நிறைய பேருக்கு டெய்லி சொல்லிட்டு வரேன். நான் ஸ்பீட் இது சிஸ்டம் ப்ரமோட்டர் முடிச்சிருக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு இது சொல்லணும். இது புரிய வச்சா கண்டிப்பாக எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு இது வாய்ப்பு கொடுக்கலாம். நல்லது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். பாலகிருஷ்ணன், ராணிப்பேட்டை. நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக வந்திருக்கிற அனைவருக்கும் மனமார்ந்த அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சிஸ்டம் நல்ல வேகமா போயிட்டு இருக்கு, அருமையா இருக்கு. என் பேர் வந்து பாலகிருஷ்ணன், ராணிப்பேட்டை. என்னை அறிமுகப்படுத்துகிற வந்து காஞ்சிபுரம் ராஜ்குமார். என்னுடைய அணிகளில் 165 பேர் இருக்காங்க. நான் இது வரைக்கும் ஒரு 25 ஈபின் வாங்கியிருக்கேன். இப்ப ஒரு 15 பேரை வந்து இப்போ ஐடி ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. 25 ஈபின்ல மீதி பேரையும் படிப்படியாக ஆக்டிவேட் பண்ணுவேன். ஏன்னா புரிதல் இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா மீட்டிங் வராதனால தான் நமக்கு ஒரே காரணம். இதுல வந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு உள்ள வரணும். மீட்டிங் டெய்லி சொல்லிட்டே இருப்போம், மீட்டிங் வரமாட்டேன்றாங்க. இந்த நிலை மாறணும் அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து டெய்லி காலையில இருந்து நைட் வரைக்கும் மீட்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. மீட்டிங் வந்துட்டாங்கன்னா உண்மையாவே இந்த 40 லெவல் பிளானும் சரி, ஸ்பீடு கேஷனுடைய இதுவும் சரி தாமதமாகுது அந்த காரணம்லாம் இல்லாம வேகமா வருவாங்க. அதே போல இன்னைக்கு ஜெய்சன் சார் வந்து நல்லா எம்சி பண்ணாரு. நிறைய நண்பர்கள் நல்லா பேசுனீங்க. இறுதியா ஜி.கே. சாமி சார் பேச போறாங்க. அவர்கிட்ட வந்து அவர் சொல்றப்ப பாத்தீங்கன்னா அந்த வேலட் மேல நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியை உண்டாகும். ஒரு காந்தம் எப்படி அது வந்து தன் இரும்பை எப்படி ஈர்க்குதோ அந்த அளவுக்கு மென்மையா சொல்லுவாரு. ஏன்னா ஒரு வேலட் இன்னைக்கு வந்து வேலட்னு பேசுறோம். அது வந்து உங்களுடைய வேலட்டுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த உங்களோட டீம் ஸ்ட்ரென்த், உங்களுடைய டீமோட ஸ்ட்ரென்த்ல இருந்து வர்ற வேலட் பணம் இருக்கு. அதோட வேல்யூ வந்து இன்னும் 2 இயர்ஸ்ல நீங்க நம்ப மாட்டீங்க, மினிமம் ஒரு 1000 தாண்டி தான் போயிட்டு இருக்கு. நான் உறுதியா சொல்றேன். நான் சொல்றது 1000 வேலட் வாங்கிருக்கீங்க. இப்ப ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிபிஏ வேலட் வாங்கினீங்க அப்படின்னால அதை லாகின் பண்ணாலே போரும். ஏன்னா அது 1000 ரூபாய்க்கு கண்டிப்பா வரும். அதனாலதான் குறைந்த அளவுல ஒரு 5000 ஐடிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வேலட்டை மட்டும் கிரியேட் பண்ணிருக்காங்க. இதோட விஷயங்கள் உங்களுக்கு போக போக புரியும். அப்பதான் தெரியும், ஐயோ அன்னைக்கு சொன்னாங்களே சாரு வேலட்டை சேவ் பண்ணுங்கன்னு. அது ஒரு கட்டத்தை சொல்லுவோம் நாங்க, வேலட்டை சேவ் பண்ணுங்கன்ட்டு. அதை பத்தி விளக்கி நம்மளுடைய ஜி.கே. சாமர் பேசிட்டு ஜூம் மைண்ட் அப் பண்ணுவோம். தேங்க்யூ சார். வெல்கம் ஜி.கே. சாமி சார். நன்றி சார். இந்த காலை நேர பொழுதுல இந்த கூட்டத்துல வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த இயற்கை பிரபஞ்சம் அதனுடைய ஆசீர்வாதத்தை பஞ்சம் இல்லாம தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். இது உண்மை. நண்பர்களுக்கு ஒரு கூடுதல் தகவல், ஜூமுக்கு நம்ம வரும்போது நம்ம பெயருக்கு முன்னாடி மைனஸ் போட்டிருக்கோம். மைனஸை மட்டும் எடுத்துடலாம். மற்றது எது வேணா இன்ஃபினிட்டி எக்ஸெட்ரா ஐபன் எது வேணா போட்டுக்கிறோம். ஆனா மைனஸ் வேண்டாம் அப்படிங்கறத என்னோட விருப்பத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய காலை பொழுது கூட்டம் மிக அருமையாக பிரமாதமாக இருந்தது. கூடுதல் தகவல் என்னன்னா, நாளை காலை 4:30 மணிக்கு மணியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் இந்த ஜூம் அரங்கிற்கு நம்ம அழைத்து வரணும். காரணம், இந்த வேலட் ஆக்டிவேஷன் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம லைவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றே நமக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இந்த தகவலை முழுமையாக நம்ம கொடுத்து நாளை காலை வெள்ளிக்கிழமை
ஜூம் மீட்டிங்க்கு எல்லாரையும் நம்ம அழைச்சு வரலாம். இப்போ திரு சங்கர் சார், திரு ராமலிங்கம் சார், இவங்க 2 பேரும் சொல்லும் போது என்ன சொன்னாங்க, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 22,000 பேர் இணைஞ்சிருக்கோம். வேலட் பின் ஆக்டிவேஷன் ஒரு 4,000 ஐடிக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னாங்க. இங்க வேலட் ஒரு ஐடிக்கு 1000 வேலட்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா 5000 ஐடிக்கு தான் இங்க வேலட்டே உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கு. அப்ப 4,000 பேரு பின் ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 1000 பேர் பின் ஆக்டிவேஷன் பண்ணி 5,000 பேர் ஒவ்வொருவரும் அவர்களோட ஐடியில 1000 வேலட்டை வாங்கி பூர்த்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க வேலட் சப்ளை கம்ப்ளீட். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எப்படி வேலட் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய வேலட்ல இருந்து நாம தான் விற்க போறோம். இங்க பல லட்சக்கணக்கான மக்கள் உள்ள வர போறாங்க. இத்தனை நபர்களும் வேலட் வாங்க போறாங்க. அவர்களுக்கு யார் வேலட் தர போறோம் அப்படின்னா, இப்போ 1000 ரூபாய் கொடுத்து வேலட் வாங்கி நம்ம ஐடியில லோட் பண்ணி வைக்கக்கூடிய நாம தான் தர போறோம். அதிகமான வேலட் யாரு நாம விற்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான டீம் கொடுக்கக்கூடிய, அணியை திரட்டக்கூடிய, கட்டமைக்கக்கூடிய நாம் தான் நம்ம வேலட்டை நம்ம விற்க போறோம். உடனுக்குடன் வேலட் விற்பனை நடக்கும். இது உறுதியாக நடக்கும். சிலருக்கு போதிக்கும் போது புரியும், சிலருக்கு பாதிக்கும் போது புரியும். இப்ப நம்ம வெர்ஷன் 2 ஸ்பீடு கிரிப்டோ 54 USD நமக்கு தேவை, 5,000 ரூபாய் தேவை. இப்ப என்கிட்ட காசு இல்ல, கவலையே வேண்டாம். 1000 ரூபாய் வேலட் ஆக்டிவேஷன் பண்றோம். நம்ம அணியில இருக்க ஒவ்வொருவரும் விருப்பம் இருக்கிறவங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம், வேலட் ஆக்டிவேஷன் பண்றாங்க. நமக்கு வேலட் கிடைக்க போது, இந்த வேலட்டை நம்ம விற்க போறோம், அதுல இருந்து தொகை கிடைக்க போது. 2 நாள்ல 5,000 ரூபாய் நமக்கு கிடைச்சிரும் நம் அணியை பொறுத்து. அதை வைத்து ஸ்பீடு கிரிப்டோவுக்கு தேவையான USD நம்ம வாங்கலாம். ஒரே ஒரு முறை நம்ம பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் எடுத்து இங்க நம்ம கொடுத்ததுதான் அது பல மடங்கு நமக்கு திரும்ப 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 கொடுக்க போகுது, கிடைச்சிக்கிட்டு இருக்க போகுது. இந்த 5000 ஐடியும் 1000 வேலட் லோட் பண்ணிட்ட பிறகு இங்க டிமாண்ட் கிரியேட் ஆகும். என் மனதில் படக்கூடிய ஒரு எண்ணம் என்னன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் முடியறதுக்குள்ள இந்த வேலட்டுக்கான டிமாண்ட் வந்துட்டு கிரியேட் ஆயிரும். ஏன்னா அட்மின் சப்ளைங்கிறது இருக்காது. அப்ப இருக்கக்கூடிய நண்பர்கள் நாம வைத்திருக்கக்கூடிய வேலட்டை தான் நம்ம மாற்றி மாற்றி கொடுக்க போறோம், விற்க போறோம். அப்ப அதிகமான நபர்கள் வேலட் ஆக்டிவேஷன் பண்ணும்போது இங்க குறைந்த அளவுல வேலட் எண்ணிக்கை இருக்கிறதுனால நம்ம வைக்கிறதான் வேலை. இப்போதைக்கு நம்ம வித்துக்கிட்டே இருக்கலாம், வரக்கூடிய நண்பர்களுக்கு வேலட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப ஐயா சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்துல ஒரு அறிவிப்பு வரும், வேலட்டை சேகரிச்சு வைங்க என்ற ஒரு அறிவிப்பு வரும். அன்னைக்கு நம்ம வேலட்டை சேகரிச்சு வைக்கிறோம். நம்ம சிறுக சிறுக சேகரிச்சு நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்குவோம், விருப்பப்படக்கூடிய பொருட்களை வாங்குவோம், சொத்து வாங்குவோம். சொத்து அப்படின்னாக்கா நிலம் வாங்கி போடுவோம். விருப்பப்பட்ட பொருட்கள் அப்படின்னாக்கா அதுல முக்கியமான இடத்துல இருக்கிறது தங்கம். இதை நம்ம இப்ப வாங்கக்கூடிய வருமானத்தை வச்சு வாங்க முடியல, அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நம்ம வாங்குவோம். இந்த PPA வேலட் அப்படிங்கிறது நம்மளுடைய அசெட், நம்மளுடைய சொத்து. இந்த வேலட் அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும், இந்த திட்டத்தின் வழியாக பல கோடி நம்மால் சம்பாதிக்க முடியும் என்பது நமக்கு தெரியும். அதுல கூடுதல் போனஸாக பல கோடிக்கு மதிப்பு இருக்கக்கூடிய சொத்து நமக்கு இந்த வேலட் வழியாக கிடைக்குது. இதை நம்ம பயன்படுத்திப்போம். நாளைக்கு காலையில 4:30 ஜூம் மீட்டிங்க்கு நம் நண்பர்கள் அனைவரையும் நாம் அழைத்து வந்து இந்த ஜூம் மீட்டிங்ல இந்த வேலட் ஆக்டிவேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாளை முதல் இந்த காலை நேர கூட்டத்துல இந்த வேலட் மூலமாக நான் எந்த அளவுக்கு பயனடைந்து இருக்கேன், எனக்கு எந்த அளவுக்கு வருமானம் வந்திருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு நண்பர்களும் வந்து அவர்களுடைய அந்த மன நிறைவான அந்த வருமான பகிர்வை பகிர்ந்து கொள்வார்கள். இன்று மாலை 7:55 நடக்கக்கூடிய இந்த திட்ட விளக்க பொதுக்கூட்டம் மிகச்சிறப்பான ஒரு கூட்டமாக இருக்கும். ஸ்பீட் கேஷ் பத்தியும் ஸ்பீட் கிரிப்டோ பத்தியும் மிக அழகாக தெளிவாக இன்று இருக்கும். இத்தனை நாள் நம்ம ஜூமுக்கு வந்து நண்பர்களுக்கு அந்த தகவல் அனுப்பி நம்ம கூப்பிட்டோமோ இல்லையோ அது நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும். இன்னைக்கு அந்த வேலையை நம்ம செய்வோம்.
நம்மால் எத்தனை நபர்களுக்கு அழைப்பு கொடுத்து போன் பண்ணி பேசி அவர்களை ஜூமுக்கு வர வைக்க முடியுமோ, ஜூமுக்கு வாங்க அப்படிங்கிற தகவலை சொல்ல முடியுமோ அந்த வேலையை நம்ம செய்வோம். நண்பர்களே, காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி ஆகிற வரைக்கும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுல நம்ம வார சம்பளம் வாங்குவோம், மாச சம்பளம் வாங்குவோம். ஒரே ஒரு உண்மையை மட்டும் நான் சொல்றேன். ஒரே ஒரு ஆண்டு முழு உணர்வோட செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு முழு உணர்வோட ஸ்பீட் கேஸ் திட்டத்துல நம்ம பயணிச்சுக்கிட்டு வந்தா இன்னைக்கு மாதம் எந்த அளவுக்கு நம்ம வருமானம் வாங்கிக்கிட்டு இருக்கோமோ, நமக்கு சம்பளம் கிடைச்சிக்கிட்டு இருக்கோ, அந்த சம்பளம் நமக்கு ஒரு நாள் வருமானம் எவ்வளவு ஒன்றில்ல, ஒரு ஆண்டுல நடக்கும். இதை நம்ம எழுதி வச்சுக்கலாம். அதற்கான பணியை நம்ம இங்க செய்யலாம். தலைக்கு கீழே வேலை செய்யறதை விட தலைக்கு மேல, கழுத்துக்கு மேல வேலை செஞ்சோம் அப்படின்னாக்கா பலருக்கு நம்ம வேலைகளை கொடுக்க முடியும். பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் திட்டத்தின் வழியாக வரக்கூடிய இந்த உதவித்தொகை, இந்த வருமான தொகையை வைத்து முதலில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகளை அடைத்து சரி செய்து ஒரு மன மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நம்ம வந்த பிறகு கிடைக்கக்கூடிய அடுத்த கட்ட வருமானத்தை வச்சு என்ன பண்ண போறோம்? ஒவ்வொருவரும் புது புதுதாக தொழில் தொடங்கி அந்த தொழில் மூலமாக பலருக்கு வேலை வாய்ப்பை நம்ம கொடுக்க முடியும். மாத சம்பளம் வார சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தாலும் பல குடும்பங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு முதலாளியாக மாற போறோம். இத காலையில மோட்டிவேஷன் பண்றதுக்காக நான் இதை சொல்லல, இது உண்மை, இது நடக்கும். அப்போ எந்த அளவுக்கு உணர்வோடு உயிரோடு கலந்து இந்த திட்டத்தில் பயணிக்கிறோமோ அவர்கள் அத்தனை பேரும் உறுதியாக பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய, வருமானம் கொடுக்கக்கூடிய முதலாளிகளாக இங்கு உருவாவார்கள். இதுதான் உண்மை. இன்றைய காலை நேர கூட்டம் ஒரு மன நிறைவான கூட்டமாக இருந்தது. கூட்டத்தை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி திரு ராமலிங்கம் சார் அவர்களை அழைக்க ஒரே ஒரு தகவல். நண்பர்களே, நாளையிலிருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 500 நபர்களோடு நல்லதே நடக்கும் அறக்கட்டளையின் குடும்ப நல விழா நடக்க போகுது. அத முதல் 500 நபர்கள் மட்டும்தான் அதுல பங்கு பெறலாம். அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், இதுக்கு பங்கு பெறதுக்கு என்ன எலிஜிபிள்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சிஸ்டம் ப்ரமோட்டரா இருக்கிற நீங்க 12 பேரை டைரக்ட் ரெஃபர் கொடுத்திருப்பீங்க. அவர்களை லெவல் டொனேஷன்ல 12 பேரை ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல 2 days, வெள்ளிக்கிழமை போறோம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுக்குள்ள கஷ்டப்பட்டோமோ அதையெல்லாம் மறந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல எந்த அளவுக்கு நம்ம ஃபுல் எனர்ஜியோட அந்த ஃபங்க்ஷன் நடக்க போது. அதுல நிறைய விஷயங்கள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே இருக்கும். அதுல நீங்க என்னென்ன எதிர்பார்க்கறீங்களோ அவ்வளவு இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். அந்த இதுக்கு ஒரு பைசா கூட நீங்க கொடுக்க வேண்டியது இல்லைங்கிறதையும் தெளிவா சொல்லிக்கிறேன். நீங்க இங்கேருந்து ஊட்டிக்கு வர்ற பஸ் டிக்கெட் மட்டும்தான் உங்களுடைய செலவா இருக்கும். அதற்கு நீங்க தயாரா இருங்க. அதுக்கு என்ன தகுதி அப்படின்னா லெவல் டொனேஷன்ல 12 பேரை நீங்க ஏற்கனவே இணைச்சவங்களை அதை ஆக்டிவேட் பண்ணிருங்க, இல்ல புதிதா நபர்களை இணைங்க. அவ்வளவுதான். 12 பேரை டைரக்ட் ரெஃபர் பண்ணிருக்கணும். ரைட்டு. செகண்ட் லெவல்ல நீங்க ஒரு 144 பேர் வந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு அழகான 5G மொபைல், 15,000 மதிப்புள்ள 5G மொபைல் ஒண்ணு அந்த ஊட்டி ப்ரோக்ராம்லயே கொடுத்துருவோம். அதையும் இந்த தருணத்துல சொல்லிக்கிறேன். இதுக்கு தயாராகிறதுக்கு நாளையிலிருந்து ரெடி ஆகுங்க. நாளையிலிருந்து 30 நாட்கள் மட்டுமே இந்த ஆஃபர் இருக்குங்கிறத தெளிவா சொல்லிடுறேன். அப்ப நாளைக்கு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்ப நாளையில இருந்து லெவல் டொனேஷன் ஆக்டிவேஷன் ஆகும். அப்ப நாளையில இருந்து நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப தேவையான விஷயங்களை உங்களுக்கு என்னென்ன வேலட் வேணுமோ அதை பாபு சாரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க அட்மின் டைரக்டரை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சாமி சார், ரொம்ப அழகா இன்னைக்கு பேசுனீங்க. நன்றி.